இன்றைய சாய் சித்ரா சோசியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளரும் ஐநா சபையில் 28 ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றி வருமான கண்ணன் ராஜரத்னம். 28 ஆண்டுகள் ஐநா சபையிலே அதிகாரியாக பணியாற்றிய கண்ணன் ராஜரத்னம் தமிழக அரசியலில் அதீத ஆர்வம் கொண்டவர். I was one of those fortunate students. Professors Thomas Schonbaum and the late Gabriel Wilner's trust in me, a first-generation high school graduate from a modest Indian background, made Georgia law possible for me. ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட பல பத்திரிகைகளில் அரசியல் கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் அண்ணா என்ற பெயரிலே அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றையும், எம்ஜிஆர் எ லைஃப் என்ற பெயரிலே எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றையும் புத்தகமாக எழுதியுள்ளார். இவர் எழுதியுள்ள இன்னொரு குறிப்பிடத்தக்க புத்தகம் தி டிஎம்கே இயர்ஸ் என்ற புத்தகம். முத்தமிழறிஞர் கலைஞரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பினை பெற்ற கண்ணன் ராஜரத்னம் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அருமை. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி இப்போ எனக்கு 62 வயதாகுது, 63 நெருங்கிட்டுருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை வண்ணாரப்பேட்டை. படித்ததெல்லாம் ஆங்கிலோ இண்டியன் ஹை ஸ்கூல்ஸ், அந்த சிஸ்டம். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்போ ஹை ஸ்கூல். அது அரண்மனைக்கார தெருவில் இருக்குது. அது வந்து அந்தோணியார் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச் அதோட இணைஞ்சிருக்கு. அதில் செவ்வாய்க்கிழமையான விசேஷம், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அங்கே தான் நான் 10வது வரைக்கும் படித்தேன். 3லிருந்து 10வது வரைக்கும். ராயபுரத்தில் இருந்த சென்ட் கெவின்ஸ்ன்ட்டு இன்றைக்கி இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூலில் அப்போ கிட்டத்தட்ட 2வது வரைக்கும் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்துக்கிற ஒரு நர்சரி ஸ்கூலும் இருந்துச்சு. அதில் 2வது வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் இங்கே 3வதுக்கு அங்கே அந்த நாற்றாங்காலிலேருந்து இங்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் 10வது முடிக்கிறச்சே, நான் தான் ஃபஸ்ட்டு +2 செட் முடிக்கிறச்சே எங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது, +2 வரலை. அதனால் டஃப்டன் காரி அப்படின்னு புருஷவாக்கம் டஃப்டனில் இருக்குது, அங்கே போய் +2 முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு புதுக்கல்லூரி நியூ காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன். எல்லோரும் மாதிரியும் வந்துட்டு மெடிசன் படிக்கணுன்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. பட் போதுமான அளவு மார்க்கு கிடையாது. அதனால் த நெக்ஸ்ட் பெஸ்ட் திங், அந்த வெள்ளைக்கோட்டு போட்டுட்டு லேபில் போகிற ஒரே ஒரு விஷயம் எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நடக்கும். என்னுடைய பெற்றோர்கள்லாம் பெருசாக படித்தவர்கள் கிடையாது. எங்கள் அம்மா 6வது வரைக்கும் தான் படித்தவங்க, எங்கள் அப்பா 4th ஃபாரம். அதனால் அவர்களுக்கு பெரிய நம்மளை கைட் பண்ணுறதுக்கான எண்ணம் இல்லை, வழி தெரியலை. அதனால் அவர்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சயின்ஸ் ரிலேட்டடாக படித்தா தான் மேலே வர முடியும். ஸ்டெம், இன்றைக்கி ஸ்டெம்னு சொல்கிறோம், அன்றைக்கி அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான். அதனால் அங்கே போகணுன்னாங்க. எனக்கு நான் போய் பிஏ ஹிஸ்ட்ரி சேர்ந்தேன். நான் தான் அந்த பிஏ ஹிஸ்ட்ரி கிளாஸ்லேயே நியூ காலேஜ்லேயே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணி வந்து சேர்ந்த ஆள் அப்படின்னு அந்த துறை தலைவர் சொன்னார். பட் எங்கள் அப்பா வந்து ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டார். இதில் வந்து உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்காதுப்பா அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு தான் வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சோஷியல் சயின்ஸஸும் ஹியூமனிட்டிஸும் பார்க்கப்படுது. அந்த வழி போயிருந்தேன்னா நான் +2லேயே ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் அவர்கள் அனுமதிக்கலை. அங்கேயும் ஆர்ட்ஸ் குரூப்பில் போய் சேர்ந்து பணம் கட்ட மாட்டாருன்றதுனால சயின்ஸ் குரூப், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, மேத் இந்த குரூப்பில் போய் சேர்ற மாதிரி ஆச்சு. அதனால் பெரிய சயின்ஸ் ஆர்வமெல்லாம் கிடையாது. தெரியாதனமாக கெமிஸ்ட்ரியில் +2ல் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டேன். அதனால் அங்கே போய் சேர்ந்தேன். அந்த காலேஜினுடைய தாளாளர், கரஸ்பாண்டன்ட் அண்ட் செக்ரட்டரி வந்து என்னோட கூட படித்த என்னுடைய வகுப்பு தோழனுடைய அப்பா. அவர் பின்னாடி வஃப் போர்ட் சேர்மனெல்லாம் ஆனார் எம்ஜிஆர் காலத்தில். அதனால் அங்கே போனேன். இல்லைன்னா லாயலாக போயிருக்கணும். அது போகலை. அது எனக்கு ஒரு பெரிய லாயலாக போகிற ஒரு வாய்ப்பை விட்டுட்டமேன்றதை இன்றைக்கி நினச்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் லா காலேஜில் என்னோட 83லேருந்து 86 வரைக்கும். அதற்கு முன்னாடி இந்த 80லேருந்து 83 முதன்முறையாக மேடையில் பேச வரணும், நாம் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணுன்ற எண்ணம் வந்து இந்த +2ல் இருக்கும் பொழுதே வந்து அரும்பு தொடங்கிடுச்சு. அப்போ எங்கள் தெருவுக்கு நாங்கள் சிங்காரத்தோட்டம்ன்ட்டு, அது ஒன்றும் சிங்காரமாலாம் இருக்காது, ஆனால் அதுக்கு பேர் சிங்காரத்தோட்டம், வாஷர்மன்பேட்டில்.
அதில் என்னுடைய தெருவுக்கு அடுத்த தெருவில் இலக்கிய சுடர் ராமலிங்கம், அற்புதமான பேச்சாளர், என்னை விட ஒரு 5 வயது மூத்தவர். அவரை வந்து அவர் தான் என்னுடைய முதல் தேவதை, என்னை ஆற்றுப்படுத்தியவர். அருமை. அவரை போய் நான் நானே தேடி போய் அவரை தெரிந்து கொண்டேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கின்றேன். நான் ஆங்கிலோ இண்டியன் ஹைஸ்கூலில் படித்த ஆள். அதனால் எனக்கு பெரிய தமிழ் இலக்கியங்கள் அதெல்லாம் பரிச்சயமே கிடையாது. எங்கள் வீட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி போவோமே தவிர மற்றபடி தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, பிரபந்தம் இந்த பழக்கமெல்லாம் கிடையாது. அதனால் இந்த 18 வயதில் தான் இதெல்லாம் முதல்ல எனக்கு பரிச்சயமாகுது. அதற்கு காரணம் ராமலிங்கம், கண்ணதாசனுடைய தனிப்பாடல்களாகட்டும், அல்லது அப்போ பாரதி நூற்றாண்டு வந்துருச்சு. அதனால் பேச்சு போட்டி உலகத்தில் போயிட்டு பேசி, என்னுடைய முதல் பேச்சு பாரதி என்றிருந்தால் அப்படின்ற தலைப்பில் பேசி, நானும் என்னுடைய குழுவை சேர்ந்த புதுக்கல்லூரி நண்பர் 2 பேரும் சேர்ந்து சுழல் கோப்பை டீம் ப்ரைஸ் வாங்கிட்டோம். அவருக்கு முதல் பரிசு கிடைச்சிருச்சு. நான் அன்றைக்கி அப்படியே வெண்ணில் பறந்துட்டு இருந்தேன். இது உலக அதிசயம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த பேச்சை எழுதி கொடுத்தது ராமலிங்கம். நான் அதை அப்படியே மனனம் பண்ணி, பாரதி என்றிருந்தால் நல்ல வேளை பாரதி என்று உயிரோடு இல்லை, அவன் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவனது அடுப்படியில் பூனை உறங்கிற்று அப்படின்னு தொடங்கி பேசி ஏதோ ஜெயிச்சிட்டேன். அடுத்த பேச்சு போட்டியில் நாக்கு ஒட்டிக்குச்சு, பேச்சு வரலை. நமக்கு அவ்வளவுதான் போல இருக்குது, ஏதோ தெரியாதனமாக ஒரு போட்டியில் வென்றுட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஆச்சு. அன்றைக்கெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப மருகிடுச்சு. ஆனால் இதை விடக்கூடாது. சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது, இந்த மாதிரியெல்லாம் குறள் படித்ததுனால இதுதான் நம்முடைய ஃபோர்டேன்னு முடிவு பண்ணியாச்சு. நான் ஒன்றும் பெரிய பாடி பில்டர்லாம் கிடையாது. இந்த காலத்தில் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போய் பாடி பில்டிங், தண்டால் தூக்குறது எல்லாம் பண்ணுவாங்க. நான் அந்த பக்கமே போக மாட்டேன். நான் விளையாடுற ஒரே விளையாட்டு டேபிள் டென்னிஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் பேச்சு போட்டி உலகத்தில் நம்ம ஷைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னோட போட்டிக்கு கலந்துக்கிட்ட மோகன சுந்தரம், இன்னைக்கு பெரிய நகைச்சுவை பேச்சாளர், என்னுடைய சீனியர் 2 வருஷம் சீனியர் சுதா சேஷையன், எங்களுடைய கண்டெம்பரரியாக இருந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜேஎன்யூவுடைய விசிஐ இவ்வளோ நாள் இருந்தாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, சாந்தி ஸ்ரீ. இப்போ தான் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சது. அவங்க பிரசிடென்சி. சுதா சேஷன் மட்டும்தான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் பேசுவாங்க. என்னுடைய ஜூனியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் கீழே யாருன்னா சேலம் அருள்மொழி. அதற்கு பிறகு இன்னும் 4 வருஷம் ஜூனியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழகம் முழுக்க அறியப்பட்டிருக்க பாரதி பாஸ்கர், வழக்கறிஞர் சுமதி, இவங்கெல்லாம் எனக்கு 4 வருஷம் ஜூனியர்ஸ். ஸோ இந்த பேச்சு போட்டி உலகத்தில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சுதாவுக்கு பிறகும் வலம் வந்த ஒரே ஆள் நான் தான். 2 பாஷையிலையும் பேசுவேன். அது ஒரு பெரிய மனதுக்கு ஒரு இதமாக இருந்துச்சு. இது 83லேருந்து 86 லா காலேஜ் போய் சேர்றேன். அங்கே படிக்கிறேன். இன்றைக்கி என்னோட படித்த பல பேர் நீதிபதிகளாக இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்றுட்டாங்க. அந்த வயது வந்துருச்சு இல்லையா? அதனால் பெரிய சீனியர் அட்வொகேட்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. என்னோட படித்த ஒருவர், அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், சபாநாயகராக கூட வலம் வந்திருக்கிறார், நண்பர் ஜெயக்குமார். அவர் காசிமேடு, நாங்கள் வாஷர்மன் பெட். ஸோ அதனால் பஸ்ஸுகளில் ஒரே பஸ்ஸில் தான் பயணம் பண்ணுவோம், வருவோம். இப்படியெல்லாம் இருந்துச்சு. 83லேருந்து 86 சென்னை சட்டக்கல்லூரி. அங்கே படிக்கும் பொழுதே இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை பெரிய ஒரு மனசில் ஒரு வித்தா அது விருட்சமாக மாறி எழுதி அங்கே இருக்கிற என்னோட கூட படித்த 2-3 பேரும் அதற்கு இங்கிலாந்து போய் படிக்கணும், நாமெல்லாம் அந்த சுதந்திர காலத்தில் எப்படி அவங்கெல்லாம் படித்தாங்களோ அந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்லாம் நினச்சோம். பட் இங்கிலாண்டில் பெரிய பணமெல்லாம் கிடையாது. அது பெருங்காயம் வச்ச பாண்டமாகி ரொம்ப நாள் ஆச்சு. சரிதானா? அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மூலமாக எனக்கு நண்பர் ஜேபின்ட்டு ஒருத்தர் இருக்கார், திரையுலகத்தில் இருக்கிற நண்பர். அவர் படங்கள்லாம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்கார். சாதி சனம், காதல் எஃப்எம், இப்போ உலகம்மை இந்த 3 படங்களும் எடுத்தவர். உங்களுக்கும் நண்பர்ன்ட்டு அறிகிறேன். அவர் மூலமாக எனக்கு லாயலா காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சோஷியல் ஒர்க், அந்த அம்மாவை தெரிய வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தப்பான கதவை தட்டுறீங்க, நீங்கள் தட்ட வேண்டிய கதவு அமெரிக்கா, அங்கே தான் நீங்கள் போகணும், அங்கே தான் உங்களுக்கு உதவி பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ மெட்ராஸ் கான்சுலேட்டில், யுஎஸ் கான்சுலேட்டில் வெள்ளிக்கிழமையானால் எல்லாரும் இந்த அமெரிக்க கனவுகளோட திரியிற இளைஞர்கள் எல்லாரும் சந்திப்போம். அன்றைக்கி என்ன ஆகும்னா, அன்றைக்கி மாலையில் ஏபிசி நியூஸில் பீட்டர் ஜென்னிங்ஸ், பெரிய நியூஸ் அனௌன்சர், அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது. அவர் ஏபிசி நியூஸ்
திஸ் இஸ் பீட்டர் ஜெனிங்ஸ் அப்படின்னு அறிவிப்பார். இந்த ஒரு 5 நாள் நடந்ததை அவங்க போட்டு காட்டுவாங்க. நாங்கள்லாம் வந்து வி வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு த யூஎஸ். அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு 100 மாணவர்கள் இந்த அமெரிக்க கனவுகளோடு இருக்கவங்க அதை போய் பார்த்துட்ருப்போம். சரின்ட்டு அப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் அவங்களே ப்ரீ அப்ளிகேஷன் பேர் ஒரு ஏரோகிராம் ₹5 அந்த ஏரோகிராம் அங்கேருந்து வாங்கி ஒரு 50 யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் எழுதி அனுப்புகிறேன். எனக்கு வந்து உங்கள் ப்ராஸ்பெக்டஸ் அனுப்புங்கன்ட்டு. ஒவ்வொரு வாரமும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வரும். அதனுடைய மனமும் அதனுடைய அழகும் அந்த தாளினுடைய மகிமையும் கண்டிப்பாக இந்த ஊருக்கு நம்ம போயிடணும் அப்படின்ற எண்ணத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி கடைசியில் ஒரு வழியாக அது நடந்துருச்சு. ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா, பெரிய பல்கலைக்கழகம், ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் யூனிவர்சிட்டி, அது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவுடைய ஸ்டேட் எஜுகேஷன் சிஸ்டத்தை சேர்ந்தது. ஆத்தன்ஸ் ஜார்ஜியான்ட்டு ஆத்தன்ஸில் இருக்குது. இது ஒரு 90 நிமிஷம் தள்ளி அட்லாண்டாவிலேருந்து நார்த் ஈஸ்ட். அங்கே மாஸ்டர்ஸ் இன் லா படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்போடு கொடுத்துட்டாங்க. அருமை. ஸோ அங்கே போயாச்சு. அங்கே போய் படிக்க போகிறேன். அங்கே என்னுடைய தீசிஸ் அட்வைசர் வந்து ஹார்வர்ட் எமிரிட்டஸ் லூயி சோன்ன்ட்டு. அவர் வந்து லா ஆஃப் த சீஸ், யுனைடெட் நேஷன் சீரீஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் த சீஸ்ன்னு சீரீஸ் புக்ஸ் இருக்கும், அதனுடைய எடிட்டர். அவர் ரொம்ப ஒரு போலிஷ் யூதர். அவர் பழமாக இருக்கார், அங்கே இருக்கார். அவருடைய அரவணைப்பில் என்னை எடுத்துக்கிறார். நான் வந்து அங்கே சுயநிர்ணயம் பற்றி ஒரு தீசிஸ் பண்ணுறேன். அதை வேகமாக பண்ணி முடிச்சிடுறேன். அந்த நேரத்தில் இங்கே வந்து எம்ஜிஆர் தவறிடுறார். எனக்கு எப்போவுமே இந்த பொது வாழ்க்கைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதனால் வந்துட்டு அவர் அங்கே இருக்கிறதுக்கான எனக்கு அங்கே வந்து பேக்கர் அண்ட் மெக்கன்சின்னு சொல்லிட்டு சிகாகோவில் இருக்க ஒரு பெரிய லா ஃபார்ம், அவங்க பம்பாயில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அங்கே வேலை போட்டு தரேன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதாவது அவ்வளோதான் எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்தது. இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நாம் இந்த வரப்போகிற தேர்தலில் எப்படியாவது ஒரு சட்டமன்றத்துக்கு நிற்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறேன். நீங்கள் போட்டியிட விரும்பினீங்க? ஆமாம். ஸோ அப்போ வந்து இந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நான் நினச்சது அதிமுக இருக்காதுன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்தாஸோடைய புக்கை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் சொல்கிறாரு, தனக்கு பிறகு பிரளயம்தான் அப்படின்னு சொல்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஸோ எம்ஜிஆருக்கே அந்த நம்பிக்கை பெரிதாக இல்லைன்னு தெரியுது, மோகன்தாஸ் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். நானும் வந்து இந்த பார்ட்டி ஒரு வேளை சிதறி போயிடுமோ, எனக்கு அப்போ தெரியாது இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய வலிமை ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்கன்னு அப்படின்றது தெரியாது, யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட்டட் ஹர் அண்ட் ஹர் ஸ்டேயிங் பவர். இது ரொம்ப பொது வாழ்க்கை ரொம்ப கடினமானது. அதில் இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய தாக்கு பிடிக்கும் திறம் வேணும். ஸோ இப்படியெல்லாம் நினச்சிட்டு திமுக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி திமுகவில் சீட்டெல்லாம் கேட்டதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நடக்கலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தாக்கு பிடிக்கும் திறன் இல்லை. அதனால் இருந்து நின்று போராடி எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தெர் இஸ் அ ப்ரைஸ் டு பே இல்லையா. உங்களை வந்து ஒரு பார்ட்டி ஃபீல்டு பண்ணுதுன்னா அந்த பார்ட்டிக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சவராக இருக்கணும். நீங்கள் ஏதோ அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு இப்போது இந்த 20, 30, 40 ஆண்டுகளில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. வேறு சில கட்சிகளில் அந்த மாதிரி வெளியில் காலகட்டத்தில் அப்படி இல்லை. லேட்ரல் என்ட்ரி இன்றைக்கி நடக்குது. ஸோ அதனால் நான் திருப்பி அவர் என்ன சொன்னார், என்னுடைய ப்ரொஃபஸர் அவர் லூயி சோன், இங்கே ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமசின்னு இருக்குது, உனக்கு பொது வாழ்க்கை ஆசை இருக்குது, நீ வந்து அங்கே படிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றார். ஸோ நான் திரும்பி வந்துட்டு இந்த முயற்சியெல்லாம் பண்ணும்பொழுதே அங்கே வந்து எம்எல் முடிச்சிட்டதுனால நான் படித்த சட்டக்கல்லூரியிலேயே இளநிலை பேராசிரியராக போய் சேர்ந்து வேலை பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் இது நடக்குது. திருப்பி அமெரிக்கா போகிறதுக்கான முயற்சி நடக்குது. சட்டமன்றத்திற்கு போகணுன்ற அந்த வேட்கையினால் சில முயற்சியெல்லாம் நடக்குது. எல்லாம் அது தோற்று போயிடுது. திருப்பி அமெரிக்கா போயிடுறேன் பிஹெச்டி படிக்கிறதுக்கு. இதுக்கு இடையில் வந்துட்டு நான் என்னுடைய மனைவி அவங்கள சந்திக்கிறேன். அவர்களோடு எனக்கு திருமணம் நடந்து விடுகிறது. காதல் திருமணமா? காதல் திருமணம். எங்கே பார்த்தீங்க? அவங்க வந்து நான் லா காலேஜில் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேச்சாளர்னு எனக்கு ஒரு நினைப்பு, அந்த நினைப்பு வேறு சில பேருக்கும் இருந்துச்சு. அதனால் அவர்கள் நடத்தின ஒரு போட்டிக்கு என்னை வந்து ஜட்ஜாக வந்து இருக்கிறதுக்காக கேட்க வந்தாங்க. ஒரு 6-7 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதில் இவங்களை பார்த்த உடனே எனக்கு ஷீ ஸ்ட்ரக் மீ. ஏன்னா அடுத்த சந்திப்பிலேயே வந்துட்டு என்னோட நிரந்தரமாக இந்த வாழ்க்கை பயணத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. 2வது சந்திப்பு? ஆமாம், ரொம்ப வேகமாக இல்லையா.
ஸோ கண்டதும் காதல். அந்த மாதிரின்னு வச்சுக்கோமே. ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக அவர்களுடைய உடை, அவர்கள் கட்டிய சேலையுடைய அழகு எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது ரொம்ப. அதனால் அப்படி கேட்டேன். அது அதற்கு பிறகு அந்த திருமணம் எப்படியோ கூடி வந்துச்சு. அதில் சிக்கல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தவிர்த்து எப்படியோ பின்னாடி அப்புறம் 2 பேரும் நாங்கள் திருமணத்திற்கு பிறகு நான் இப்போ பிஹெச்டி படிக்கிறதுக்காக இந்த ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமசி அது அந்த பள்ளி இருக்கிறது வந்து டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அது ஹார்வர்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதாவது ஒரு 4-5 பஸ் ஸ்டாப் எடுத்திங்கன்னா ஹார்வர்ட். இந்த ஸ்கூல் வந்து ஹார்வர்டோடவும் இணைஞ்ச ஸ்கூல். நீங்கள் ஒரு 4 செமஸ்டரில் ஒரு செமஸ்டர் நீங்கள் அங்கே பண்ணலாம். அங்கே இருக்கவங்க இங்கே படிக்கலாம். இங்கே தான் உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச 2 பேர் படிச்சிருக்காங்க. ஒருத்தர் சசி தரூர், அவர் அங்கே தான் பிஹெச்டி வாங்கினார். இன்னொருத்தர் நம்ம ஆனந்த் மஹிந்திராவுடைய அப்பா. ஸோ இது வந்து அவங்க நாட்டினுடைய மிக பழமையான சர்வதேச உறவுகள் சொல்லித்தர ஒரு ஸ்கூல். என்னுடைய மகள் கூட இப்போ அங்கே தான் படிக்கிறா, பிஹெச்டி பண்ணுறா. நான் அங்கே பிஹெச்டிக்கு சேர்ந்துட்டேன். ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு பிஹெச்டி ப்ரோக்ராமில் உள்ள சென்று போயிட்ட பிறகு இப்போ வேலை தேடுறேன். நான் வந்து டிசர்டேஷன் மட்டும் எழுதி தரணும். எழுதி கொடுத்தா பிஹெச்டி கிடச்சிரும். இந்த நேரத்தில் வந்து டிசர்டேஷனும் எழுதலாம், பட் வேலையும் தேட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திடீர்னு எதேச்சையாக செரெண்டிபிட்டின்னு சொல்லலாம், நான் வேலை பார்த்த ஹார்வர்ட் ஃபேக்கல்ட்டி கிளப்னு சொல்லிட்டு ஒரு தங்குற இடம் உண்டு ஹார்வர்டுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்காக, ஹார்வர்டுடைய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்க்காக. அங்கே வந்து நான் இவரை பார்த்துருக்கேன், அவர் பேர் என்ன, ஜான் லித்கவ், நடிகர். அவர் வந்து போர்ட் ஆஃப் ஓவர்சீஸில் ஒரு மெம்பர். அதுக்கப்புறம் நம்ம ஆல் கோர் பின்னாடி வைஸ் பிரசிடென்ட் ஆனவர், அப்போ அவர் செனட்டர், அவர் ஒரு மெம்பர். அவங்கெல்லாம் அங்கே படித்தவங்க. அவங்கள வந்து நான் செக்இன் பண்ணுறது. அங்கே ஒரு 12 ரூம் இருக்குது. அவர்கள் அந்த சந்திப்புக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அங்கே தான் அவங்களுக்கு ஹார்வர்ட் கொடுக்கும். அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் வந்து ஷெஃப், ஒரு ஷெஃப்க்கு துணையாக இருக்கிற வேலை, சாண்ட்விச் பண்ணுற வேலை, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த நேரம் அப்போ இடையில ஒரு நாள் ஒரு பெண்மணி அன்னைக்கு வராங்க. அவங்க யாரையும் அங்கே பார்க்குறதுக்காக. ஒரு இந்திய பெண், அங்கே ஹார்வர்டில் படிக்கிற அந்த பெண் வந்துட்டு பேச்சு கொடுக்குறோம். பேச்சு கொடுக்கும் பொழுது நான் இந்த வேலை தேடுறேன்றது சொன்ன உடனே எனக்கு வந்து சசி தரூர் என்னுடைய அத்தானுடைய கிளாஸ்மேட், எங்கள் அக்கா வீட்டுக்காரருடைய கிளாஸ்மேட். எங்கள் அத்தா யாருன்னா திருவல்லிக்கேணி ராஜு ராமச்சந்திரன், பின்னாடி வாஜ்பேயி காலத்தில் அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர். அவரும் இவர் சசியும் ஒன்றா செயின்ட் ஸ்டீஃபன்ஸில் படித்தவங்க. உன்னுடைய சிவியை கொடு. இந்த சிவியில் ஒன்றும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு, என்ன சிவி முடிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பக்கம்தான் அது. அதை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வந்துட்டு பாஸ்டன்லேருந்து நியூயார்க் போய் அவரை பார்த்து அதை கொடுத்து, இது எனக்கு தெரிஞ்ச இவருக்கு அந்த நேரம் வந்து யூஎன்னுடைய பீஸ் கீப்பிங் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு வர நேரம். அது என்னாச்சுன்னா, இது நான் சொல்கிறது 1992. 1990 உங்களுக்கு பனிப்போர் முடிஞ்சு போச்சு. அதனால் அன்பிரசிடென்டட் கோஆப்ரேஷன் அங்கே யூஎனில் ரஷ்யன்ஸ்க்கும் யூஎஸ்க்கும் பல சிக்கலான இடங்கள்லாம் வந்துட்டு அவர்கள் 2 பேரும் இணைஞ்சு யூஎனுடைய பீஸ் கீப்பிங் தான் அதுக்கு தீர்வுன்னு நினைக்கிறாங்க. போல்போர்ட் வந்து இங்கே விழுந்துடுறாரு கம்போடியாவில். உடனே அந்த நாட்டை வந்து திருப்பி இணைக்கிற வேலை, ஒன்று கூட்டுற வேலை, நிர்மாணிக்கிற வேலை, தேர்தல்கள் நடத்த வேண்டிய வேலை, ஜனநாயகத்தை கொண்டு வர வேலை, இது மொத்தமும் யூஎன் தலையில் விழுது. பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்களை அவர்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி சோமாலியாவில் அங்கே இருந்த சர்வாதிகாரி சையத் பாரி ஓடி போயிடுறார். அந்த நாடு அப்படியே வந்து கீழே விழுந்துருது. அங்கே வந்து எந்த அதிகாரமும் இல்லாத அனார்கி இருக்குது, நிறைய வார்லார்ட்ஸ். அங்கே வந்து திருப்பி பீஸ் கீப்பிங், அந்த பீஸ் கீப்பிங் தப்பாக போயிடுச்சு. 94 நிறைய அமெரிக்க வீரர்களை அவர்கள் கொண்டுட்டாங்க, 25 பாகிஸ்தானி வீரர்களை கொண்டுட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அது வந்து பெரிய பீஸ் கீப்பிங் ஒரு தீர்வான்ற ஒரு சந்தேகத்தை பல நாடுகளுக்கு எழுப்பிடுச்சு. இதற்கு பிறகு இது வந்து ஆப்பிரிக்காவில் ஒன்று நடக்குது, ஏஷியாவில் ஒன்று நடக்குது. ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. யூகோஸ்லாவியா பிளவுபடுது. அங்கே அன்னைக்கு ஒரே நாடாக இருந்த யூகோஸ்லாவியா இன்னைக்கு 7 நாடுகள்: ஸ்லோவேனியா, குரோவேஷியா, பாஸ்னியா, செர்பியா, மாசிடோனியா, கோசோவோ, மாண்டனீக்ரோ, 7 நாடுகள். ஸோ இது நடக்குது. அங்கே குரோவேஷியாவில் அங்கே அமைதி காப்பு படை, அதனுடைய முதல் தலைவராக நம்ம ஜெனரல் நம்பியார் தான் போயிருந்தார் இங்கேருந்து.
ஸோ அங்கே எனக்கு ஒரு வேலை, நான் ஒரு அரசியல் அதிகாரியாக, ம். குடியியல் அதிகாரியாக, சிவில் அஃபேர்ஸ் ஆஃபீஸர். பட் அதில் பாதி வந்து பொலிட்டிக்கல் வேலை தான், மீடியேஷன் அது இதெல்லாம் பண்ணுறோம் சின்ன அளவில். ம். ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட்டிங், பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணாலும் கூட பிரிந்திருக்க குடும்பங்களை இணைப்பது. ஒரு பகுதி வந்து ரிபல்ஸ் பிடிச்சு வச்சுருக்கான், ம். அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பாதி குடும்பம் இங்கே இருக்கும், பாதி குடும்பம் இங்கே இருக்கும். Correct. இவர்களை இங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிபல் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அதை வாங்குறதுக்குள்ளே போரும் ஆகிடும். அங்கேருந்து இவங்களை கொண்டு வரணும். இதை நம்ம பண்ணோம்னா எத்னிக் கிளென்சிங்னு பேர் வந்துடும். ம். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த ரிபல், இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துங்க அல்லது இலங்கை எடுத்துங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்கள குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த காலத்தில் ஒரு 70களில் அவர்கள் பெரும்பாலான தமிழர்கள் மத்தியில் வாழ்கிறாங்க. அங்கே ரிபல்ஸ் கலகக்காரர்கள் அவர்கள் பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக எங்கே ஃபீல் பண்ணோம்? அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் வந்து பெரும்பான்மையாக இருக்க சிங்கிள் இடம் தான். அவர்கள் இப்போ நாம் ரெட் கிராஸோ இல்லை யூஎன்னு வச்சுக்குவோம். இந்த குடும்பத்தை இங்கேருந்து நாம் எடுத்து அவர்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா இந்த இடம் கம்ப்ளீட்டாக தமிழாயிடும். அதுக்கு பேர் தான் எத்னிக் கிளென்சிங், ம். இல்லையா? புரியுது. ஸோ இந்த அவதூறும் வரும். ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அவர்கள் வாழணும். இந்த எத்னிக் கிளென்சிங்க்கு நம்ம பயந்துக்கிட்டு அவங்க அங்கே விட்டோம்னா அவர்களுக்கு பெரிய ஆபத்து வரலாம். அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் இதுக்கு போகிறேன். போயிட்டு 93 தொடக்கத்தில் இந்த வேலை கிடைச்சிருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் 2 தடவை அதை விட்டுட்டு வந்திருக்கேன். அது அகெயின் பொதுவாழ்வு ஆசைகள்லாம் இருந்து வந்தேன். அது எதுவுமே வந்து நிறைவேறலை. அதனால் திருப்பி போயிட்டோம். ஒரு 28 ஆண்டுகள் 9 நாடுகளில் சீனியர் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர், சீஃப் சிவில் அஃபேர்ஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரியான ஏறக்குறைய ஒரு டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் ரேங்கில் வேலை செஞ்சு 60 ஆச்சு எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி, 2.5 வருஷம் முன்னாடி. நல்ல போரும்னு சொல்லிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டேன். 65 வரைக்கும் வேலை பார்க்கலாம் யுஎனில். அங்கே வந்து பெரிய வேலையெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கணும். பாருங்கள், நிறுத்துறேன்னா பாருங்கள். இந்த 2 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். அதில் ஒரு போன வருஷம் மட்டும் நான் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாலேயே அட்ஜங்க்ட் ஃபேக்கல்ட்டி, பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டியாக போய் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்லிக் கொடுத்தேன். சர்வதேச அமைப்புகள், நிறுவனங்கள், ஐஎம்எஃப், நேட்டோ, யூரோப்பியன் யூனியன், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் யூனியன், ஆசியான், அதுக்கப்புறம் வேர்ல்ட் பேங்க், யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இந்த மாதிரியான ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதை சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு முதல் வருஷம் வந்து ஒரு 5 மாதம் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் நானும் மனைவியும் போய் பார்த்துட்டு வந்தோம். இதுக்கிடையில் வந்துட்டு நான் 95 முதல் முறையாக ஐநா விட்டுட்டு வந்தபோது ஐநாவில் போய் எழுத கற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். அது வரைக்கும் பேச மட்டும்தான் பெருசு, பேச்சு தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைய ரிப்போர்ட் ரைட்டிங் உண்டு, ப்ராஜெக்ட் ரைட்டிங், அந்த ரைட்டிங், இந்த ரைட்டிங், நிறைய ரிப்போர்ட்ஸ் எழுதணும். நீங்கள் ஒரு தேர்ந்த எழுத்தாளராக இருக்கணும். அப்படி இல்லை நாமன்றது அங்கே போன உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நான் முதல் முறை ஒரு 2.5 வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்துட்டேன். அங்கேருந்து வந்துட்டு பல தனிப்பட்ட காரணங்களால் பொது வாழ்க்கை ஆசையும். அந்த நேரத்தில் தான் இங்கே வந்த பொழுது எனக்கு ஹிந்து ராம் எனக்கு ஃப்ரண்ட் லைனில் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். அங்கே நடக்கிறது, யூகோஸ்லாவியாவில் நடக்கிறது, நான் அங்கேருந்து தானே வந்திருக்கேன், ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அப்படி தொடங்குச்சு எழுத்து பணி. அதுக்கப்புறம் தினமணியில் வந்து சென்டர் பேஜ் ஆர்டிகல்ஸ் எழுதினேன் தமிழில். அது கொஞ்ச நாள் நடந்துச்சு. அதற்கும் யாரோ உதவி பண்ணாங்க, நம்மளை சொல்லி அவர்கள் பரிந்துரை செய்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கிடையில் நான் தினமணியில் ஹிந்துவில் எழுதின ஒரு கட்டுரை, இலங்கை தொடர்பாக அங்கே நடக்கிற எத்னிக் இஷ்யூ பற்றி நான் எழுதினது ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கொண்டு வந்துருச்சு. அதுக்கு பதில் சொல்ல, அது வந்து ஓப்பன் பேஜுன்ட்டு ஹிந்துவில் போடுவாங்க. சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு தான் நான் கொடுத்தது. அந்த வாய்ப்பு அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் ஓப்பன் பேஜில் நான் என்ன சொல்லியிருந்தேன், கீழே வந்து பைலைனில் ஃபார்மர் யூஎன் அஃபிஷியல்னு சொல்லியிருந்தேன். அது இங்கேருந்த இலங்கை தூதரை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. அவர் இவ்வளவு பெரிய நடுப்பக்கத்தில் 2 கால் பகுதி வர அளவுக்கு ஒரு மறுப்பு கொடுத்துருந்தார். அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன். அதில் வந்து என்ன சொன்னேன், இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்திய அரசு தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் வேறுபடுத்தி பார்க்க தவறிவிட்டது அப்படின்றது தான் வாதம். இது ஒன்றும் பெரிய புது வாதம் கிடையாது. சரிதானா? ரொம்ப விலகி போயிட்டாங்க. ஸோ அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுறதையோ அவர்கள் துன்பப்படுறதையோ மத்திய அரசு வந்து பெருசாக கவனிக்க தவறிடுச்சு. ஏன்னா இது வந்து அவர்களுடைய கையை சுட்டுக்கிட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்கு எப்படி இதை வந்து
நிதானமாக கையாளுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. இந்த கருத்தை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார் இப்போது. டிகேஎஸ் வில்லாளன்னு பேர். அவங்க அண்ணன் தான் டிகேஎஸ் இளங்கோவன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர். அவங்க அந்த குடும்பம் எனக்கு தெரிஞ்சவங்க. வெள்ளாளன் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர். கோவிடில் தவறிட்டார். அவர் மூலமாக இந்த பத்திரிக்கையில் நான் இது எழுதுனது வச்சதெல்லாம் கொண்டு போய் கலைஞர்கிட்ட சேர்க்குறோம். கலைஞர்கிட்ட நேராக இல்லை, அவர் இல்லை, சேர்க்குறோம். அவர் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கருத்தை திருச்சியில் பேசுகிறார். எப்படி அவரோட முதல்ல ஒரு சின்ன தொடர்பு கிடைக்குது. அந்த தொடர்பு வந்துட்டு அதுக்கப்புறம் அவரை அந்த 95லேருந்து 96 வரைக்கும் ஒரு 10-15 முறை ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் முன்னாள் யூகோஸ்லாவியாவில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்ததை பற்றி தமிழில் ஒரு புத்தகம் பிரிவினைக்கு பின்னு எழுதி அவர்கிட்ட போய் கேட்டு நீங்கள் இதை வெளியிடணும்னு சொல்லி அவரும் வந்து வெளியிட்டு கொடுத்தார். அது வந்து மார்ச் 96 ஏவிஎம் ராஜேஸ்வரியில் அது நடந்துச்சு. பட் அதற்கு பிறகு பெருசாக எதுவும் நடக்கலை. நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை. அதனால் நான் மீண்டும் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அப்போ சசி தரூர் இங்கே வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் முதல்ல வேலை வாங்கி கொடுத்தவர். மீண்டும் அதே தவறை செஞ்சார். அதனால் போயிட்டேன். அப்போ போன ஆள் தான். அதுக்கப்புறம் நான் வரலைன்னு வச்சுக்கோமே. இப்போ தான் வந்தேன். இந்த 28 வருஷ பயணத்தில் உங்களால் மறக்க முடியாதது அப்படின்னா எதை சொல்லலாம்? முன்னாள் யூகோஸ்லாவியாவுடைய இயற்கை அழகெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாடு. அது அங்கே இருக்கும்பொழுது தெரியல எனக்கு. நான் பாஸ்டன்லேருந்து குரோவேஷியா போய் இறங்கும் பொழுது ஏதோ ஒரு 200 ஆண்டுகள் பின்னாடி போயிட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. அதாவது அமெரிக்கா வந்து மிக செல்வம் படைத்த, வளமை கொஞ்சம், எழில் கொஞ்சம் ஒரு நாடு. அங்கேருந்து நீங்கள் இது வந்து செகண்ட் வேர்ல்டு யூகோஸ்லாவியா, தேர்ட் வேர்ல்டு கிடையாது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிடையாது. அங்கே போகிறீங்க, அங்கே வந்து ஒரு 1960களுக்கு நீங்கள் போயிட்ட மாதிரி இருக்குது. அங்கே போனால் அந்த கோர்ட்டு, அந்த இது வந்து கம்யூனிஸ்ட் வாடகை எல்லாம் இருக்குது அங்கே. அதை வந்து எனக்கு இன்றைக்கி யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி இன் இட்ஸ் மேக்கிங், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்று ஒரு எண்ணம் இருக்குது. சில மிக திறமை படைத்த சில மனிதர்களை நான் ஐக்கிய நாடுகள் சபையில் சந்தித்தேன். என்னுடைய இன்டர்லாக்யூட்டர்ஸ், இப்போது நீங்கள் என்னுடைய நான் வந்து சந்தித்து அவர்களோடு நான் பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அந்த அரசை சேர்ந்தவர்கள், அந்த வெளியுறவுத்துறையை சேர்ந்தவர்கள், அவர்களில் ரொம்ப பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் பல பேரை பார்த்தேன். நம்ம இந்தியர்களே சில பேர் எனக்கு அங்கே இந்திய தூதர்கள் சில பேர் அறிமுகமானாங்க. பவன் வர்மா பெரிய எழுத்தாளர், அவர் என்னுடைய ஏறக்குறைய ஒரு அண்ணன் மாதிரி ஆயிட்டார். நான் வியக்கிற ஒருத்தர். சசி தரூர் நான் வியக்கிற பலரில் ஒருத்தர். ரொம்ப பெரிய ஆளுமைகள் இவர்களெல்லாம். இவர்கள்ட்டிருந்து நிறைய கற்றுக்கணும். அவர்கள் மாதிரி அவ்வளவு அழகாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பிறந்து வர வேண்டும். அவர்கள் மொழியை ஆள்வது எப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஆள்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் அவர்களை தெரிஞ்சதாகட்டும், அவர் என் மேலே பிரியமாக ஒரு சின்ன பையனை நடத்துகிற மாதிரி ரொம்ப அவருக்கும் எனக்கும் உள்ள வயசு வித்தியாசத்தில் ரொம்ப எவ்வளோ நுட்பமாக அவர் பழகினார், எப்படி நுட்பமாக சில விஷயங்களை அணுகினார் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி சில ஆளுமைகள், சில நிகழ்வுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் சின்ன சின்ன உதவிகள் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. என்னுடைய வேலையில் ஒரு துன்பப்படுற ஒரு அகதி குடும்பத்துக்கு சின்னதாக ஒரு உதவி பண்ண முடிஞ்சது. ஒரு 30 வருஷங்களாக மூடி இருந்த ஒரு சர்ச்சை ஒரு நாள் சர்வீஸ்க்காக திறக்க வைக்க முடிஞ்சது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தான் ஐக்கிய நாடுகள் சபையால் பண்ண முடியுது. அதுக்கு வந்து இன்னும் பெரிய பலம் வேணும்னா அதனுடைய உறுப்பு நாடுகள் அந்த பலத்தை அதுக்கு தரணும். அந்த மாதிரி ஒரு சின்ன காலம் ஒரு இந்த 90s தொடக்கத்தில் இருந்துச்சு. அதற்கப்புறம் போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப வலுவிழந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தீங்களா? அதுதான் நான் நம்ம ஹிந்துராம் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, உடம்பு தான் அங்கே இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்துருச்சு, அது எளிமையாக்கிடுச்சு. அங்கே இருந்துட்டு இங்கே பார்க்கலாம் அப்படின்றது. ஒரு 2000க்கு பிறகு அது கொஞ்சம் எளிமையாச்சு. அதற்கு முன்னாடி நாம் வழக்கமாக பத்திரிக்கை வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், அல்லது ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சு. நான் வண்ணாரப்பேட்டையில் பிறந்ததுனால, அப்புறம் நான் இந்த ஆங்கில பரிச்சயம் இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு 2000 வாக்கில் ஹிந்துராம் வந்து அண்ணாவினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தார். அண்ணாஸ் மிஷன் இன்கம்ப்ளீட்ன்ற தலைப்பில் அவருடைய பணி இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்ற மாதிரி எழுதி கொண்டு வந்தேன். அடுத்த ஆண்டும் அதே கொடுத்தார். அதற்கு அடுத்த ஆண்டும் கொடுத்தார். ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து அண்ணாவை பற்றி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் எழுதுறதுன்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் இது வந்து புத்தகமாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, அப்போவும் அதுக்கும் சசி தான் உதவி பண்ணார். அவர் வந்து பென்குவினுடைய
எடிட்டருக்கு என்னுடைய பேரை சொல்லி நீ எழுது அப்படின்ன உடனே அது நடந்துச்சு. ரவி சிங்ன்ட்டு ஒரு எடிட்டர் இருந்தார் அப்போது. ஒரு எழுதினேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு சாப்டர் எழுதித்தர சொன்னாங்க வரப்போகிற புக்குக்கு. காமினி மகாதேவன்ட்டு என்னுடைய எடிட்டர். அந்த அம்மா வந்து ஆக்சுவலாக ஷீஸ் அ ஜெயின் மேரிட் டு ராம் மகாதேவன் சொல்லிட்டு ஒரு தமிழர். அவங்க வந்து நம்ம கோபாலகிருஷ்ண காந்தி இவர்களுக்கெல்லாம் உறவுக்காரர்கள். அந்த மாதிரி தான் எடிட்டர். அற்புதமான எடிட்டர் அவங்க. அமெரிக்காவில் படித்தவர்கள். அவங்களுக்கு இப்போ ஒரு 70+ இருக்கும். பெங்களூரில் குடியிருக்காங்க. அந்த புத்தகம் அப்புறம் அந்த புத்தகத்துக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இந்த புத்தகம் வந்துச்சு. அந்த புத்தகத்தை வெளியிட்டு கொடுத்தது வந்துட்டு முன்னாள் இப்போது காலமாயிட்ட முன்னாள் அமைச்சர் மாதவன், அப்புறம் சசி தரூர், அப்புறம் நம்ம இவங்க ஹிந்துராம், வாசந்தி அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்படி ஒரு விழா நடத்தினோம். அது வந்து லெட் டு அதுக்கப்புறம் நான் பெரியாரை பற்றி எழுதணும் ஆங்கிலத்தில்னு நினச்சேன். அந்த அண்ணா புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. பல பேர் அதை வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்காங்க. அண்ணாவுடைய மிஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு எழுதியிருந்தீங்கல்ல, என்ன ஒரு எந்தெந்த போர்ஷன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஸ்டேட் அட்டானமி, ரீஜனல் அட்டானமின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நாம் இந்த குவாசை ஃபெடரல் அமைப்பில் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ரொம்ப குறைச்சல் தான். நம்மால் இன்னும் நிறையா வறுமை அந்த நான் எழுதின காலங்களில் தமிழகம் வந்து பின்னாடி இந்தியா முழுக்கவே பின்னாடி இருந்த நேரம். நம்ம இது கம்ப்ளீட்டாக இங்கே வந்து பாவர்ட்டி எராடிகேட் பண்ணலை. எல்லாரும் உயரணும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் அவருடைய ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா அந்த மெசேஜ். அதில் தமிழன் என்ற அடையாளத்தை கொடுத்தது, அதை வந்து இன்னும் வலுப்படுத்தினது. அது வந்து தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு சொல்லே வந்து முதல் வழக்குக்கு வந்ததே இந்த திராவிட இயக்கங்களால் தான். அதில் பெரியாருக்கு அந்த தமிழ் உணர்வு என்பதை காட்டிலும் அண்ணாவுக்கு அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு பெரிய பங்கு உண்டு. பெரியார் வேறு மாதிரி பண்ணாங்க. அண்ணா வந்து இவ்வளோ அழகாக தமிழ் பேச முடியுமா, இந்த மொழியை இவ்வளோ அழகாக பேச முடியுமான்ட்டு முதல் எல்லாரும் யோசிக்க வைத்தது அவருடைய பேச்சு. அது பல கதவுகளை அவருக்கு திறந்து விட்டது. எங்கெல்லாம் திராவிட இயக்கம் போக முடியாதுன்னு நம்ம நினச்சோமோ அதற்கெல்லாம் முதலில் அவர் அந்த கதவுகளை திறப்பதற்கு வழி செய்தார். கண்ணதாசனே அதை சொல்கிறார். ஸோ அப்படி அமைஞ்சது. அதனால் வந்து இந்த தனித்துவத்தை இந்த குவாசை ஃபெடரல் அமைப்பில் காப்பாற்றிக் கொள்வது என்பது நமக்கு ரொம்ப சிரமம். இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு எடுத்துங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்பது வந்துட்டு என்றைக்கும் வரப்போகிறதில்ல. ஏன்னா வேர் ஆஃப்டர் ஆல் 30 பேரில் ஒரு ஆள். நாம் 30 ஸ்டேட்ஸ் இருக்குது, 28 ஸ்டேட்ஸும் நம்ம இருக்குது. நமக்கு இருக்க இது வறுமை, பாவர்ட்டி எராடிகேஷன், ஐடென்டிட்டியை காப்பாற்றுறது, அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகாரங்கள். இதுதான் அந்த பேசிஸில் தான் அவர் கட்சி நடத்துனது. அதுதான் இன்கம்ப்ளீட்னு சொல்ல வந்தேன். அந்த அண்ணாவை பற்றி உங்களுக்கு வந்து பழக்கம் கிடையாது. அண்ணாவோட உங்களுக்கு நீங்கள் படித்த புத்தகங்கள், கேள்விப்பட்ட தகவலுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் தானே அது அண்ணாவை பற்றி? இல்லை, அண்ணாவினுடைய எழுத்துக்களே அவ்வளவு இருக்குது. முதல் 90% அவருடைய எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் நான் எழுதினேன். அவரை பார்க்காதது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இம்பார்ஷியலாக எழுத முடியும். இல்லைன்னா ஒரு கண்டிஷனல் பயஸ் வந்துடும். ஒருத்தர் உங்களை பற்றி நான் நிறைய பழகிட்டேன்னா நல்லதோ கெட்டதோ மனசில் பட்டுடும் இல்லையா? அதனால் அப்படி இல்லை. அதற்கப்புறம் செகண்டரி சோர்சஸ் கண்ணதாசன், சம்பத், சொல்லின் செல்வர் சம்பத் அல்லது கலைஞர், இவங்கெல்லாம் வந்து எழுதுனது. அதெல்லாம் வச்சு அது ஒரு 10% இருக்கும். ஜெயகாந்தன் கிரிட்டிக், அவருடைய மிக கடுமையான கிரிட்டிக். பி ராமமூர்த்தி கடுமையான கிரிட்டிக் ப்ளஸ் அட்மைரர், ரெண்டும் இருக்குது. நிதானமாக எழுதியிருக்கார் அவர். இதெல்லாம் வச்சு எழுதினேன். அதனால் அது வந்து ஒரு நல்ல ரொம்ப நிதானமான ஒரு புத்தகமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. அதில் அவருடைய திரைத்துறை பற்றி அந்த பிரவேசம், அவருடைய பொது வாழ்க்கை பிரவேசம், எங்கேருந்து எங்கே வந்தார், எப்படி இந்த தமிழகத்தை அவரால் பிடிக்க முடிந்தது, இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீழ்த்த முடிந்தது, இந்த கதையெல்லாம் வந்து ரொம்ப சொல்லியிருக்கேன். அது தமிழ்லேயும் வந்திருக்கு. விகடன் போட்டாங்க, 4 படி வந்துச்சு. அப்புறம் இப்போ வேற ஒருத்தர் போடுறதுக்கு இருக்காங்க. அண்ணாவை பற்றி இவ்வளோ படித்தது மூலம் நீங்கள் புரிந்து கொண்டது அப்படின்னா சுருக்கமாக என்ன சொல்லலாம்? அவர் வந்து அதாவது சம்பத் சொன்ன மாதிரி உன் அன்புக்கு இறங்கி இந்த நாட்டினுடைய கொடிகளெல்லாம் தலை தாழ்ந்து நிற்கின்றன அப்படின்னு அவர் மறைவப்ப சொன்னார். அதாவது குடும்ப பாசம் அப்படின்ற ஒரு புதிய தத்துவத்தை அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மொபிலைசேஷனில் பண்ணதே கிடையாது. அது எல்லாரும் அண்ணன் முறை, மாமா முறை, மச்சான், அக்கா, அண்ணி, கட்சியை ஒரு குடும்பமாக்கியவர். ஆமாம், அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன். அவர் அப்படித்தான் எல்லாருக்கும் இருந்தார். ஸோ அவரே சொல்கிறார், எஸ்எஸ்ஆருடைய சின்ன பையனும் வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. எஸ்எஸ்ஆருக்கும் நான் அண்ணா, அந்த குட்டி பையனுக்கும் நான் அண்ணா அப்படின்றார். ஸோ அவருக்கு பேர் அப்படி அமைஞ்சு போச்சு. அதனால் வந்து அந்த பாசம், அவருடைய எளிமை, அதற்கப்புறம் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் சின்சியர்.
இந்த இந்த தமிழக மக்களை நம்ம மேலே கொண்டு போகணும்னு நினச்சார். அதில் அவரோட கூட வந்தவர்கள் எல்லாரும் அவருடைய கெப்பாசிட்டியோ அல்லது அவருடைய அந்த பொதுவாழ்வு அர்ப்பணமோ அல்லது அந்த ஆனஸ்டியோ இருந்துச்சான்றது எனக்கு பெருசாக தெரியல. அது அப்படி நடந்துரும். இப்போ காந்தியோட வந்தவர்கள் கூட பெரிய பெரிய தலைவர்களோடு வருபவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய திறன் படைத்தவர்களாக இருக்கிறதுக்கு வழி கிடையாது. அதுதான் பெரியார் சொல்கிறார். அவங்க பிரிஞ்சு போகும்பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வரவங்க. ஜலகண்டபுரம் கண்ணன்கிட்ட சொல்கிறார், ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வரவங்க, இவங்க நாளைக்கு பின்னாடி வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா. அதனால தான் நான் அதிகார அரசியல் வேண்டான்னு சொல்கிறேன். இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய கொள்கைகளுக்கு ஊனம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அறிஞர் அண்ணாவை தொடர்ந்து கலைஞரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம், 95 96 அந்த நேரங்களில் ஒரு 10-15 தடவை பார்த்து பேசியிருக்கேன். அவர் ரொம்ப பிரியமாக ஒரு நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவார், அப்படியே பார்ப்பார். அந்த மாதிரி நான் போய் கேட்டேன் ஒரு நாள். நான் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதி, அது கட்சி ஆஃபீஸில் தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க, கட்சி தலைவர்கள் எல்லாம். நான் உள்ளே போயிட்டு இடங்கன்று பயமறியாது மாதிரி நான் உள்ளே போயிட்டு, தலைவர் இந்த மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், நீங்கள் தான் வந்து வெளியிடணும், அதுக்கு என்ன பண்ணிடுறேன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்படி தான் டேட் வாங்கினது அவர்கிட்ட. அண்ணாவை பற்றி புத்தகம்? இல்லை இந்த யூகோஸ்லாவியா பற்றி புத்தகம். அண்ணாவை பற்றி நான் ஹிந்துவில் எழுதின கட்டுரைகளை வந்து அவர் ராம் கிட்ட சிலாகிச்சு ஒரு தடவை பேசினதை ராம் எனக்கு சொன்னார், எழுதினார். அதெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அவரோட தொடர்பு போயிடுச்சு. நான் இங்கே இந்த ஊர்லேயே இல்லையே, அந்த 40 வருஷத்தில் 34 வருஷம் நான் அந்த ஊரில் இல்லை. இப்போ கலைஞரை பற்றி இது மாதிரி ஒரு புத்தகம் வேணும்னு உங்களுக்கு தோணும்? இல்லை அந்த அண்ணா புத்தகத்துலேயே நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் கலைஞரையும் எம்ஜிஆரையும் பற்றியும் நிறைய இருக்கும், தகவல்கள் இருக்கும். கலைஞரை பற்றி எழுதணுன்ட்டு நான் பெரியாரை பற்றி எழுதணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அண்ணா வந்த பிறகு அது வந்து பெஃபிட்டிங்காக இருக்கும், அவருடைய ஆசிரியரை பற்றி எழுதிடுவோம் அப்படின்ட்டு. அதற்கு வாய்ப்பு வரலை. அவர்கள் ஏற்கனவே வேற ஒருத்தரை அதை எழுதுறதுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, எம்ஜிஆரை பற்றி நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதாவது என்னுடைய மனதில் கலைஞர் வந்து ஒரு அரசியல் தலைவர், எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு முழுமையாக என்னால் நான் சொல்கிறது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவர் வந்து ஒரு பெரிய முழுமையான ஒரு அரசியல் தலைவராக உங்களால் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்க முடியல, ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுதான். ஸோ அதனால் இதை எழுதலாமா? அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், அவர் வந்து அவரளவுக்கு வந்து மக்களை வந்து ஈர்த்தவர்கள் யாரும் கிடையாது. அவருக்கு இருந்த கரிஸ்மா மாதிரி அன்னைக்கும் சரி அதுக்கு பின்பும் சரி யாரும் இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம எழுதுறது வந்து இப்போது அண்ணாவை பற்றி எழுதிட்டோம், அடுத்து எம்ஜிஆர் பற்றி தான் எழுதணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் அவர்கள் வந்து இல்லை நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை எழுதின பிறகும் அப்படியே எனக்கு அவரை பற்றிய எண்ணம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். இன்றைக்கி தமிழகத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கு 2வது அல்லது 3வது அடித்தளமிட்டவர் அவர். இன்றைக்கி இவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸஸில் நம்ம சிறந்திருக்கோம்னா அவர் கொண்டு வந்த +2, அவர் கொண்டு வந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இதுதான் இன்றைக்கி இது வந்து ஒரு மருத்துவ சுற்றுலாவுக்கு ஒரு பெரிய மையமாக இருக்குது இன்றைக்கி. அப்படின்னா அதற்கு காரணம் அவர் தொடக்கத்தில் வந்து அப்பல்லோவுக்கு கொடுத்த அனுமதி. ஹை டெக் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் செக்டரில் வர்றதுக்கு அவருக்கு முதல்ல தயக்கம் இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த தயக்கத்தை ஓவர் கம் பண்ணி அவர் பண்ணார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேந்திரமாக நம்ம இருக்கோம். மிகப்பெரிய நல்ல தனியார் துறையில் நல்ல பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், டென்டல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கி. அது வந்து அவர் அறியாமலேயே அவர் பண்ணது. அஃப்கோர்ஸ் அவருடைய சத்துணவு, அதுக்கப்புறம் அவருடைய ஒரு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் நடத்தினார் பாதி இடங்களில். அது மாதிரி இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், இலவச காலனி. ஸோ அவரை மாதிரி ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு தலைவரை அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க பல பேர். அப்படி நான் நினைக்கல. அது நீங்களே ஒரு ஆமாம் நானே வந்து அவர் தலைவர் அல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது, என்னுடைய அறியாமை அதுதான். ஸோ அது வந்துச்சு அந்த புத்தகம். அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு இருந்த பிம்பம் வேறு, அந்த புத்தகத்தை எழுதினதுக்கு பின்னால் எம்ஜிஆரை பற்றி உங்களுடைய பிம்பம் அடியோட மாறிடுச்சு. அப்படி நீங்களே உங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவரை பற்றிய எந்தெந்த செய்திகள்லாம் முக்கியமான அடித்தளம் அமைச்சு கொடுத்து? இல்லை, அவருடைய வள்ளல் தன்மை பற்றிலாம் அரசல் புரசலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து இந்த செகண்டரி சோர்ஸஸ் பலதில் நான் படிக்கும் பொழுது வந்துட்டு அப்படியே மெய்மறந்து போயிட்டேன். இப்படியெல்லாம் கூட ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட்ஸ் பலது அவர்களே சொல்கிறாங்க. அது ஒன்று. அதை வந்து உறுதிப்படுத்துச்சு அவருடைய பெரிய பெரிய மனது அவருக்கு. அதற்கு பிறகு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க.
ஸோ அவரை பற்றி 2 விதமான ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவர் வந்து நிர்வாகத்தை சரியாக ஒரு போதுமான அளவு வந்து அவர் நிர்வாகத்திறன் மிக்கவர் அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு கிடையாது. நான் இதை படிக்கும்போது அவருக்கு பின்னாடி உடம்பு முடியாத வந்து ஆட்சி செய்யும் பொழுது வேணாலும் அப்படி இருந்திருக்கலாம். அதற்கு முன்பெல்லாம் அவர் வந்து ரொம்ப நிதானிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிதானம் தான் அவர் வந்து திறன்மிக்கவர் இல்லைன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈ வாஸ் அ வெரி ஃபார் சைட்டட் மேன். அவர் வந்து ஒரு 3வது வரைக்கும் தான் படித்தாரே ஒழிய, அவரை தேடி பல அறிஞர்களும் அதாவது அவரை தேடி உலகமே வந்துச்சு. அதனால் அந்த பட்டறிவு, அந்த அனுபவம் அவர்கள்ட்டிருந்து அவர் கற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய ஆளுமைகளை அவர் வாழ்க்கையில் அவர் சந்திக்கிறாரு. திரை உலகமாகட்டும் அல்லது பொது வாழ்க்கையில் ஆகட்டும். அப்புறம் அவருக்கு வந்து அவர் வந்து டேலண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை பக்கத்தில் வச்சுக்கக்கூடிய ஆள். அவரோட நிறைய படித்தவர்களை வச்சுருந்தார். அப்புறம் அவர் ஒருத்தர் தான் இந்த ஜாதின்ற கணக்கையே புரட்டி போட்டாள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை நிறுத்தி அவரை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஆர் எட்மண்ட் அவரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சதாகட்டும். அவரால் மட்டுமே அது முடிஞ்சது. பின்னாடி இந்த ஜெயலலிதா அம்மையாரும் அது மாதிரி வாணியம்பாடியில் எல்லாரும் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் போடும்போது ஒரு தடவை அவங்க ஒரு ஹிந்து கேண்டிடேட் போட்டே ஜெயிக்க வச்சாங்க. அவர்கள் அவ்வளவு பெரிய ஆளுமைகள். அதெல்லாம் படிக்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அவருடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து தே ஸ்பீக் அபவுட் ஹிம், தே ஸ்பீக் ஃபார் ஹிம், தே ஸ்பீக் அபவுட் ஹிஸ் லெகசி. ஏன்னா அதனால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பணியும் அவருடைய எண்ணங்களும் தொடாத ஒரு தமிழ் குடும்பம் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் அவர் மேலே இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக பார்த்தபோது எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியேற்றிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? இல்லை, அது அப்படி பண்ணியிருக்க முடியாது. அது வந்து இட்ஸ் அ ஸ்மால் ரீஜனல் பார்ட்டி. அதாவது ஒரு வாளுடைய ஒரு உரையில் வந்து 2 வாள் இருக்கிறது கஷ்டம். 2 பேருமே அவர்களுடைய முதல் 27 ஆண்டுகளில் ஒருத்தர் துணை பண்ணி ஒன்றா வளர்கிறாங்க. அப்போ தே ஆர் நாட் இன் காம்படிஷன். அவர்கள் எடுத்துக்கிட்ட அவர் முழு நேர அரசியல்வாதி. அது யார்? கலைஞர். அதை வந்து திரைத்துறை வந்து அவருக்கு அது ஒரு ஏணியாக இருக்குது. இவர் முழு நேர கலைஞர். அவருக்கு பொது வாழ்க்கையில் இருப்பது பிடிக்கிறது, அந்த வெளிச்சம் அவருக்கு பிடிக்கிறது. சரிதானா? இந்த திமுகவில் சேரக்கூடாதுன்னு நினச்சி அவர் வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடிக்காத போனதெல்லாம் உண்டு இல்லையா? சிவாஜி கண்டே ஹிந்து ராஜ்யம் நாடகத்தில் 44, 45. அதற்கு பிறகு 52, 53 வாக்கில் இந்த கட்சியில் சேர்ந்து இந்த கட்சியினுடைய மேஸ்காட்டாக மாறி போயிடுறார். இருந்தாலும் ஒருத்தர் வந்து உதவுறதுன்றது அது வளர்ந்து வர நேரம். அது 2 பேரும் கடன்பட்டிருக்காங்க. இவர் வந்து அவருடைய எழுத்துக்கு எல்லாவற்றையும் தாண்டி பரிஞ்சரன்னா இருந்தார். அது இருந்துச்சு. அவங்கள வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுற இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் பெரிய ஈகோ இஷ்யூஸ்லாம் இல்லை. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே 2 பேரும் இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. எம்ஜிஆருடைய உதவியோடு தான் முதல்வராக அவர் வருகிறார், கட்சி தலைவராக வருகிறார். இது அவரே வந்து சொல்லியிருக்கார், அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. எம்ஜிஆரே வந்து சட்டமன்றத்தில் ஆண்டவனேன்னு தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவர்ன்றதை பதிவு பண்ணுறார். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த 27 ஆண்டுகளில் அவர்களுக்குள் வந்து எந்த கருத்து மாறுபாடும் வரலை, சிக்கல் இல்லாத இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுவும் இருந்துச்சு. ஆனால் ஒருவரை ஒருவர் தாங்கி இருப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அவர்களுடைய காமன் எனிமி வேற ஆட்கள். காங்கிரஸ் ஒரு காமன் எனிமியாக இருந்துச்சு. கட்சிக்குள்ளே வந்துட்டு இவர்கள் இருவருடைய ஆளுமையையும் திரைத்துறையினுடைய ஆளுமையை பிடிக்காத பல பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர்கள் வந்து சம்பத்தும் கண்ணதாசனும். ஸோ இவர்கள் இருவரும் கூட்டணியாக செயல்பட்டதில் அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் காமராஜர்கிட்ட போயிட்டாங்க பின்னாடி. இதெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு கட்சியில் இவர் வந்து 3வது இடத்துக்கு வரார், பொருளாளராக வரார். இவர் முதல் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு பிணக்குகள் தொடங்குது. இவர் வந்து தன்னை மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் எம்ஜிஆர். அவர் என்ன நினைக்கிறாரு, இவருடைய ஷேடோவிலிருந்து வெளியே வரணும். நம்ம வந்து இவருக்கு பிஹோல்டனாக இருக்கக்கூடாது. அண்ணாவுடைய ஷேடோவிலேருந்து வெளியே வந்துட்டார். இவர்கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு அவருக்கு கஷ்டப்படுறாரு. அதுதான் பிரச்சனை. அதனால் 2 பேரும் தொடர்ந்து அந்த கட்சியில் இருந்திருக்க முடியாது. அது வந்து இப்போ நடக்கலைன்னா இன்னொரு நாள் நடந்திருக்கும். எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தபோது உங்களை வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக்கிய தருணம் இது. அவர் முதல்ல அந்த சாயான்னு ஒரு படம், அதில் கதாநாயகன் நடிக்க முதல்ல அமைது. அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய அதை சொல்கிறார் அவர். அதை சொல்லும் பொழுது நமக்கு நம்ம மனசெல்லாம் அவர்கிட்ட போயிடுது. எவ்வளவு துன்பப்பட்டிருக்கார் இந்த மனிதர், எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்ட்டு. அப்போது அந்த ஜஸ்வந்த்லால் பியாரிலால்ன்றது தான் அவருடைய
அந்த இயக்குனர். டைரக்டருடைய இயக்குனர். பேர். இவர் வந்து இவங்க அண்ணனும் தம்பியும் எம்ஜி சக்கரபாணியும் எம்ஜிஆரும் ஒரு நாள் வந்து வாய்ப்பு தேடி நம்ம இன்னைக்கு இருக்க பத்மா சுப்பிரமணியத்தினுடைய அப்பா அவங்க சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். ஆஃபீஸ்க்கு கே சுப்பிரமணியம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, காத்திருக்காங்க. அவர் வர சொல்லியிருக்காரு, இவங்க போகிறாங்க. அவர் மறந்துட்டார். அதனால் இவர்கள் பல மணி நேரம் காத்திருக்காங்க வெளியில் வாசலில். அப்புறம் ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து சுப்பிரமணியமும் ஜஸ்வந்த்லாலும் இறங்குறாங்க. இறங்கின உடனே ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, வச்சுருக்காங்க. அவர் சாரி நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் சொல்கிறார், நீங்கள் நாளைக்கு வாங்கன்ட்டு. ஜஸ்வந்த்லால் தனியாக கூப்பிட்டு சொல்கிறார், வராதீங்கன்றார். அதனால் ஒரு நார்த் இந்தியன் அவர் அது ரொம்ப ரொம்ப உருகி உருகி எழுதுறார். அவர் வந்து இந்த ஜஸ்வந்த்லால் இவர் மேலே மிகுந்த அக்கறை காட்டினார். உண்மை. உண்மை. இவருக்கு ஆறுதலாக இருந்தது அப்போ அவர் தான். ஆமாம். அவர் சொல்கிறாரு, இது வந்து இங்கே வந்து நீங்கள் காத்திருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சரியா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது. அப்புறம் அவருடைய இளமை காலம் ஒரு 7 வயதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சு போய் நாடக கம்பெனியில் போய் சேர்றது. அவங்க அண்ணன் தான் அவருக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு 7 வயசு மூத்த அண்ணன். அவர் தான் அவருக்கு எல்லாமே, அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். இப்படி இந்த ரொம்ப அழகான ஒரு எம்ஜிஆர். அவருக்கு என்ன மாதிரியான துன்பங்கள்லாம் அந்த நாடக கம்பெனியில் வந்திருக்கும். அவர் முடி நிறையா வச்சுருப்பார். கொஞ்சம் மறந்து ஏமாந்துட்டோம்னா முடியை வெட்டிடுவான், நம்முடைய கூட நடிக்கிறவன் போட்டியில் பொறாமையில் அப்படின்றாரு. ஸோ யூ கேன் ரிலேட் டு ஹெம். உங்கள் ஹார்ட் ஜஸ்ட் கோஸ் அவுட் டு ஹெம். இப்படியெல்லாம் அது அதனால தான் ஒருவேளை தயாரிப்பாளர்கள் சில பேர் அவர் சரியாக நடத்தலையோன்னு தெரியல எனக்கு. பின்னாடி அப்படி அவரை பற்றி ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் அவரோட இணைந்த யாரும் தோற்று போனதில்லை, எல்லாரும் வென்றார்கள். சிவாஜியோடு இருந்த பல இயக்குநர்கள் அவர் பக்கம் வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் அவர் வந்து ஒரு வெற்றி திருமகனாகவே அவர் உயிர் வாழ்ந்த காலத்தில் இருந்தார். அப்படியே போனார். ஹி டைட் இன் ஹார்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுமையை தமிழகம் அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி கண்டதில்லை. இப்போ எம்ஜிஆர் 1967ஆம் ஆண்டில் எம்ஆர் ராதாவால் சுடப்படுறாரு. அந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் ராதாவை வந்து தள்ளிட்டு வராங்க, எம்ஆர் ராதாவை உள்ளே வராங்க. அவரே சுட்டுக்கிட்டார் இல்லையா, வராங்க. அங்கே இருந்த அந்த அசிஸ்டண்ட் சர்ஜன், அசிஸ்டண்ட் ஃபிசிஷியன், அவர் பதிஞ்சிருக்கார். அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் பதிஞ்சிருக்கார். அதை என் புத்தகத்தில் போட்டிருக்கேன். உள்ளே வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அந்த குண்டடிப்பட்ட நேரத்துலையும் படுத்துட்டு இருக்க ராதா கேட்குறாரு, நீ பிராமணனா? இந்த மருத்துவரை பார்த்து. ஆமாம், இப்படி ஒரு பதிவு. நான் அசந்து போயிட்டேன். அதாவது இவங்க 2 பேருமே, இவர் என்னடானா வந்து குண்டடிப்பட்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து அவரே வந்துடுறாரு. இவரை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. 2 குண்டோ என்னமோ அவருக்கும் இருந்துச்சு, அவரே சுட்டுக்கிறாரு. இதுக்கிடையில் வந்து அவர் வந்து எந்த வகையிலையும் அவர் ராதா தான், ஒரு டைலூஷனும் எந்த நேரத்துலையும் வராதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து அவர் கேட்குறாரு, நீ என்ன பிராமணனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பெரிய ஆச்சரியம். அந்த 2 பேரும் எவ்வளோ பெரிய ஆளுமைகள். எம்ஜிஆரை விட அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது பெரியவராக இருப்பார், 10 வயது பெரியவராக இருப்பார் ராதாவை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அவரால் பண்ணிட முடியும், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் ரோல் முக்கியம் இல்லை, நாம் எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம். அவர் எனக்கு புதுசாக இந்த நாடக உலகத்தில் புதுசாக திருப்பி எப்படி நான் ஷைன் பண்ணணுன்றது கற்றுக் கொடுத்தாரு தான் எம்ஜிஆர் பதிகிறாரு. அந்த குண்டு அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்கள் வென்றதற்கு. எப்படி இந்த படி அரிசி, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்லாம் சொன்னாங்களோ, அது மாதிரி எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் ஒரு மாதம் பிரச்சாரம் பண்ண வேண்டியது, அவர் பிரச்சாரம் பண்ணினா என்ன மாதிரியான ஒரு தாக்கம் வந்திருக்குமோ அது மாதிரி பல மடங்கு தாக்கம் வந்துருச்சு அவர் குண்டடிப்பட்டு கீழே இருந்ததில். அப்புறம் 2 தடவை கால் உடைஞ்ச போதும் சரி, குண்டடிப்பட்ட போதும் சரி, அவர் திருப்பி வராரு பாருங்க. ஹி பவுன்சஸ் பேக். அது வந்து அவருடைய வில் பவர், அவருக்கு இருக்க ஆம்பிஷன், அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நாமெல்லாம் அந்த மாதிரி எதேனும் நடக்குமானால் எவ்வளோ நாள் எடுத்துக்குவோம் திருப்பி வர்றதுக்கு, திருப்பி பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு, அல்லது திருப்பி சினிமாவில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பட் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ அப்வர்ட் கிராஃப் ஃபார் ஹெம். அவர் வந்து ஒரே ஒரு நேரத்தில் அந்த 80களில் மட்டும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் தோத்தார். அதற்கு வேறு காரணங்கள், அது இந்திரா காந்தியை கொண்டு வரணும்ட்டு எல்லாரும் நினச்சாங்க, அதனால் அவர் தோற்றார். மற்றபடி வந்து அவர் உண்மையிலேயே வெற்றி திருமகன் தான். நீங்கள் எம்ஜிஆரை வந்து கூறாக பிரிக்கலாம். ஒன்று சினிமா நடிகராக, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவர். இந்த 2 எம்ஜிஆரில் உங்களை கவர்ந்தவர் யார்? அவருடைய பழைய படங்கள், படகோட்டி அல்லது வந்து 1000ல் ஒருவன், அதெல்லாம் பார்த்தா இன்றைக்கும் வந்துட்டு அப்படியே அந்த பாடல்களும் சரி, அவருடைய வனப்பும் சரி, அவருடைய அசைவுகளும் உங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதெல்லாம் இருக்குது.
எனக்கு அவர் வந்து ஒரு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் அரசியல் தலைவர்னு தோணுது. அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர். நிறைய மாற்றங்களுக்கு இந்த தமிழகத்திற்கு அவர் வித்திட்டார், வழிவகுத்தார். ஆனால் கடைசி டேர்ம் வந்து அவருக்கு உடம்பு நல்லா இருந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பார். அதனால் அவரை இருக்க வரைக்கும் அவரை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்த முடியல. அதனால் he was a greatly underestimated. அதுதான் அவருடைய பலம். அதனால் நான் வந்து அவரை அதாவது அவர் நடிகர், அவர் அளவுக்கு வந்து அந்த உச்சத்தை தொட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. ரெண்டுமே நான் ஈக்குவலாக தான் பார்க்குறேன்னு சொல்லுவேன். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இவர்களை தாண்டி நீங்கள் அடுத்து இன்னொரு புத்தகம் எழுதினீங்கன்னா அது இந்த டிஎம்கேஎஸ் தான் நீங்கள் அடுத்து எழுதிய புத்தகம். அண்ணா பற்றி எழுதுனது வந்து தமிழக அரசியலை வந்து 69 வரைக்கும் சொல்லுச்சு. எம்ஜிஆர் பற்றி எழுதுனது வந்து 1987 வரைக்கும் சொல்லுச்சு. அவர் இறக்குற வரைக்கும். ஆமாம். அதனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு நினச்சேன். கலைஞரை பற்றிய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வந்துருச்சு. அதனால் அங்கே போகலை நான். ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. அதில் எனக்கு போதுமான அளவு வந்து எனக்கு தரவுகள் இல்லை. ஆமாம், எனக்கு நான் சொல்கிறத கேட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாஸ் அ பிட் டிஃபிடென்ட். அது வேண்டான்னு நினச்சேன். நாம் சொல்கிறது பல சரி பார்த்து தான் எழுதுகிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் நாம் தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்கம் போகலை. அப்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது 1949 திமுக தொடங்கினதுலேருந்து 2024 வரைக்கும் அதனுடைய பயணத்தை சொன்னோம்னா அப்போ தமிழகத்தினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் வரலாற்றை பதிவு பண்ணுற மாதிரி ஆகிடும். முக்கியமான நிகழ்வுகள் 80களுக்கு பிறகு 80 பிற்பகுதியிலிருந்து ஜாதி கட்சிகள் வர்றது தமிழகத்தில், 50களில் இருந்த ஜாதி கட்சிகள் மறைஞ்சு போகிறது, இது எல்லாமே வந்து தமிழரசு எப்படி இந்த மாநில சுயாட்சின்ற கொள்கை வந்து தமிழரசு கழகத்துக்கு சேர்ந்தது, இந்த இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லை தமிழ் தேசியம், திராவிட தேசியம், இதெல்லாம் வந்து மாப்போசி காலத்துலேயே இருந்தது. இதையெல்லாம் இன்னைக்கு தமிழில் படிக்க முடியாத இளைஞர்கள் யாராவது படிக்கணும், அல்லது இங்கே போஸ்டிங் ஆகிற ஐஏஎஸ் அதிகாரிகளோ இல்லை மற்றவர்களோ படித்து புரிஞ்சுக்கணும் இந்த ஊரை பற்றி தான். அப்போ நமக்கு தெரியணும் ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குது, ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படி. அந்த புத்தகம் தான். ஸோ 49லேருந்து சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார வரலாற்றை பதிவு செய்கிற ஒரு நூல், ஒரு ஆவண நூலாக. அது பெரிய ட்ராக்ஷன் கிடைக்கல. அது வந்த உடனே நான் வந்து அமெரிக்கா போயிட்டேன். அதனால் அதை பற்றி ஹிந்துவில் ரிவ்யூ நல்லபடியாக வந்துச்சு. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துச்சு ரிவ்யூ. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அவரை சந்தித்து இந்த புத்தகத்தை கொடுத்தீங்களா? இல்லை, அவரை சந்திக்கிற ஒரு முதல்வரான பிறகு அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி பல முறை சந்திச்சிருக்கேன். நான் அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க ரொம்ப பிரியமாக என்னோட பழகுவாங்க. நான் அவர் மேலே பெரிய ஒரு மரியாதை, அபிமானம் வைத்திருக்கிறேன். இப்போ வந்து ஒரு காஃபி டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. அது வீக்ன்ற பத்திரிகையில். அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை அனுப்பி விட்டுருந்தார் அவர். அவங்க ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நேற்று. ஸோ முதல்வரான பிறகு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு வரலை. இந்த புத்தகம் அவரை போய் அடைஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். வேறு ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அவர் அதை பற்றி இதை பார்த்துட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் தெரியும். அதில் வந்து குறை நிறையெல்லாம் இருக்கும். நம்முடைய 3 புத்தகங்கள்லேயுமே குறை நிறை எல்லாமே இருக்கும். அது வந்து நிதானமாக நான் ஒரு எழுத்தாளனாக மட்டுமே எழுதுகிற புத்தகங்கள் இவையெல்லாம். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை நான் தள்ளி வச்சுட்டு தான் எழுத வேண்டியிருக்கு. அதனால தான் வந்துட்டு நான் பெரியார் சொன்னதையும் பதிகிறேன். அண்ணா இவர்கள் எளிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள், இவர்கள் பின்னாடி தவறுகள் செய்யும் பொழுது என்னை வந்து அது பாதிக்கும், என்னுடைய கொள்கைகளை ஊனப்படுத்தணுன்றதையும் பெருசாக பதிஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஜெயகாந்தன் அண்ணா மேலே வைத்த அத்தனை கிரிட்டிசிசமும் வச்சுருக்கேன். அது பல அண்ணா நேசர்களுக்கு அது பிடிக்கலை. என்கிட்ட பல பேர் சொன்னாங்க, நீங்கள் ஜெயகாந்தன் சொன்னதெல்லாம் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்படி சரியாக தோணலை. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த திமுக ஆண்டுகள் அப்படின்னு இந்த புத்தகத்திலையும் திமுக மீது வைக்கப்பட்ட எல்லா விமர்சனங்களும் இருக்கும். அது நீங்கள் ஒரு திமுக அனுதாபியாகவோ அல்லது திமுக காரராகவோ இருந்தால் அது உங்களை துன்பப்படுத்தும். ஆனால் அதுதான் வந்து 2 தரப்பும் இவர்கள் செய்த நல்லதும் அதனால் விளைந்த சமுதாய மாற்றங்களும். இன்றைக்கி வந்து மக்களை சேர்ந்த ஒரு நிர்வாகம் நடப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். மக்களுடைய தேவைகளை புரிந்து ஒரு நிர்வாகம் அப்படின்றது அண்ணா வந்த பிறகு தான் அந்த கோட்டை கதவுகள் திறந்துச்சு. அதற்கு பிறகு கலைஞர் கொண்டு போய் மக்களோட மக்களாக இந்த நிர்வாகத்தை இணைக்க முடிச்சது. அது அப்படியே தொடர்ந்து பின்னாடி வந்தவர்கள் செய்தார்கள். இதெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் இந்த புத்தகம் சொல்லும். கலைஞரோடு நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம், 98ல் கோயம்புத்தூரில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு பெரிய அதுக்கு அடுத்த நாளுக்கும் நான் யூகோஸ்லாவியாவிலிருந்து இங்கே வந்திருக்கேன். வந்துட்டு நான் அவர்கிட்ட
ஒரு தேதி கேட்டேன் அவரை பார்க்கறதுக்காக. உடனே வர சொன்னார். நானும் என்னுடைய மனைவியும் போனோம். ரொம்ப பிரியமாக நடந்துக்கிட்டாரு. அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு தேதி கொடுத்தீங்க, கண்ணன் கேட்டால் நான் மறுப்பனாமா அப்படின்ட்டார். அருமை. இப்படி வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் வந்து பெரிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துறதுல அவர் பெரிய மன்னர். அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அவர்களை கூர்ந்து கவனித்து ரொம்ப தாட்ஃபுல்லாக சில காமெண்ட்ஸ் சொல்கிறதுல இதை தான் சொல்ல முடியும். முரசொலியில் வந்து அவர் என்னை எழுத சொன்னார். நான் வந்து ஒரு 3 வாரங்கள் முரசொலியில் இருக்கக்கூடிய தலையங்கங்களை எழுதினேன். அவரே அழைச்சார், நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய பட்ஜெட் ஸ்பீச்சை என்கிட்ட கொடுத்துட்டு, இதை பற்றிய ஒரு தலையங்கம் நாளைக்கு எழுதி எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. என்னுடைய அப்பான்னு நான் கூப்பிடுவேன், டாக்டர் அவை நடராஜனை. அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கப்பா, நான் எக்கானமிஸ்ட் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் பிடிபடலை, இது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலப்பா, தலைப்பு நான் தரேன்ப்பா, தலைப்பு வரைக்கும் நான் தரேன், மீதி நீ எழுதிக்கொண்டார். கருணையும் நிதியும் கலந்த கைவண்ணம், அதுதான் தலைப்பு. ஸோ அந்த தலைப்பில் இப்போ அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு அஜந்தா ஹோட்டல் கிட்ட வந்து எல்லா பத்திரிக்கையும் வரும். போயிட்டு அடித்து பிடிச்சி போய் அத்தனை பத்திரிக்கையும் வாங்கி எல்லாம் படிச்சுட்டு இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன எல்லாரும் சொல்கிறாங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் படிச்சுட்டு நான் ஒன்று ரெடி பண்ணி, இப்போ டிடிபி இந்த 96 நான் சொல்கிறது டிடிபி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பக்கத்தில் மட்டும் ஒருத்தர் வச்சுருப்பார். 8 மணிக்கு திறப்பார். போய் அடித்து கிடிச்சு வச்சு ஒரு 9:30க்கு போய் கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுக்குறேன். பார்த்துட்டு சொன்னார், நிறைய இடங்களில் முதல்வர்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் உரிமையாக வந்து தலைவர்னே சொல்லலாம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு கண்ணன் பேர் போட்டு போடுங்க தலையங்கம் அப்படின்னாரு. அப்படி வேண்டாங்கய்யா, வேண்டாங்க தலைவர், தலையங்கங்கள் வந்து பெரியார் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது வேண்டாம், அது தானாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிறப்பாசிரியர் நான் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னாரு. அடுத்த நாள் சின்னதாக ஃபஸ்ட் பேஜில் இவ்வளோ ஒரு சின்ன கட்டத்தில் சிறப்பாசிரியர்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் போய் தலையங்கள்லாம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அது எங்கே என்னை கொண்டு போய் சேர்க்குன்றது எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் ஒரு மத்திய ரக குடும்பத்திலேருந்து வர ஒரு பையன். அதனால் எனக்கு குடும்பம் வந்துருச்சு, ஒரு குழந்தை இருந்துச்சு, பெரிய வருமானம் எதுவும் இல்லாத ஒரு சூழல். அதனால் திருப்பி அந்த வருமானம், இருக்கிற மானத்திலே பெரிய மானம் வந்து வருமானம் தான் இல்லையா? ஸோ அதனால் அதை நோக்கி நான் போக வேண்டிய அந்த வாழ்க்கை வந்து என்ன பாதையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குதுன்றது எனக்கு சரியாக தெரியல. அதை வந்து நான் இந்த பொது வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த உறுதியையும் வந்து யாரும் தர முடியாது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் யாரையும் ஆழ்த்த விரும்பலை. நானே எடுத்த முடிவுது. அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் புறப்பட்டுட்டேன் திருப்பி ஐநாவுக்கு. புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவங்கள தொலைவிலிருந்து பார்த்தது தான். அதெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய இழப்பாக தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இவர்களெல்லாம் பெரிய ஆளுமைகள், இவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நடிகர் திலம் சிவாஜி அவரை பார்த்துருக்கேன். அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு குடும்ப நண்பர். அதனால் அவர் மூலமாக வந்து பல ஷூட்டிங்கள் பார்ப்போம். அதில் இளைய தலைமுறை, அப்புறம் அவருடைய கல்தூண், இந்த ஷூட்டிங்கெல்லாம் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. நான் ஒரு 7ஆவதோ 6ஆவதோ 8ஆவதோ படிக்கிற ஒரு பையன். அங்கே போய் அவர் எப்படி இருக்கார், எப்படி நடிக்கிறார் அப்படிலாம் பார்ப்பேன். ரொம்ப அவரை பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். அவர் பேசுகிறதெல்லாம், அவர் இங்கிலீஷ் பேசுகிறது தான் நான் அப்போவே ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர் வந்து பெருசாக படித்தவர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த உச்சரிப்பெல்லாம் ஏதோ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த ஆள் மாதிரி அவர் உச்சரிக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி புரியுது அது எப்படின்ட்டு. அதாவது ஒரு பேரட் என்ன பண்ணுது, அல்லது ஒரு குழந்தை என்ன பண்ணுது, தாய்கிட்டேருந்து எப்படி கற்றுக்குதோ அது மாதிரி அவர் பெருசாக படிக்கலைனாலும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றதை பார்த்து அதை அப்படியே அவரால் மிமிக் பண்ண முடியும். அமேசிங் ஆக்டர். அதாவது தமிழகம் வந்து வேறு எந்த மாநிலத்தை விடவும் இங்கே கிடைச்ச நம்முடைய ஆட்சியாளர்கள், ஆளுமைகள் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன், ஓபி ராமசாமி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும், குமாரசாமி ராஜா ஆகட்டும், இவர்களெல்லாம் அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய நிலையில் பெரிய ஆளுமைகள். அதாவது அந்த மாதிரி வந்து பொது வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் பிறந்து வர முடியாதுன்ற அளவுக்கு அவர்கள் ஆளுமைகள். அவர்கள் நம்ம இன்னைக்கு சொல்கிற ஆளுமைகள் மாதிரி எல்லாருக்கும் அறிந்த ஆளுமைகளாக இல்லாத இருக்கலாம் பெருசு. அதுக்கப்புறம் ராஜாஜி, அதற்கப்புறம் காமராஜர், அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வேறு எந்த மாநிலத்துக்கும் அமைஞ்சதே கிடையாது.
இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்கள் தானாக வருவது போவது, அவர்கள் சொல்வதை கேட்பது, அவர்கள் சொல்வதை இதயத்தில் தாங்கி அப்படியே வந்து உயிரையே தர தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் எங்கே நீங்கள் பார்க்க முடியும்? பல நாடுகள் சுற்றி வந்தவர் நீங்கள். அந்த நாட்டு அரசியலையும் படிச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டு அரசியலையும் பார்க்குறீங்க. என்ன மாறுபாடு? நான் அமெரிக்காவில் ஒரு 4.5 வருஷம் படித்தேன். அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போயிட்டு வர ஆள் நான். எனக்கு ரொம்ப பிடித்த, இந்தியாவுக்கு அடுத்து எனக்கு பிடித்த நாடுன்னா அமெரிக்கா தான். அதனுடைய பெரிய ஜனநாயகம், அது வந்து அது அரவணைக்கிற குணம். ஆனால் இன்றைக்கி இந்த முறை போன ஆண்டு அங்கே இருந்த பொழுது தேர்தல் பிரச்சார நேரம் நான் அங்கே இருந்த காலம், எனக்கு தமிழகத்திற்கும் அமெரிக்காவிற்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. அப்படியா? அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய தாக்குதல்கள் வந்து ட்ரம்ப் தரப்புலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் இந்த 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள்லேயே பொது வாழ்க்கையினுடைய தரம் வந்து எனக்கு என்னமோ வந்து கீழறங்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. அதில் வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்ம விழுமியங்கள். ஸோ இட் வாஸ் அ மச் மோர் சிவிலைஸ்ட் சிச்சுவேஷன் அல்லது கான்டெக்ஸ்ட் முன்னாடி. அந்த மாதிரி இல்லை இப்போது. அதனால் தமிழகத்திற்கும் அங்கேயும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது அமெரிக்காவை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். பட் பொதுவாக வளர்ந்த நாடுகள் பலவற்றில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்து எதிர்கட்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் எதிரி கட்சியில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னோட பேசக்கூட முடியாது, நான் உங்களோட பேச முடியாது. அதெல்லாம் மாறணும். அப்படியெல்லாம் 60கள் வரைக்கும்லாம் இல்லை. அண்ணா இருந்த வரைக்கும் அப்படியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடந்துருச்சு. ஏன்னா தனிப்பட்ட வெறுப்புகளுக்காகவே வந்து பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள், அரசியல் நடத்துபவர்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி சேவை மனப்பான்மையோடு பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அவர்கள் முக்கால்வாசி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பவர்கள். அவர்கள் அதே எப்படி புறப்பட்டு வந்தார்களோ அதே மாதிரி அவர்கள் சென்று விடுவார்கள். அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர் நீங்கள், சரியான வாய்ப்பு அமையலை. நல்ல காலம் அரசியலுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலையான்னு வருத்தப்படுறீங்களா? இல்லை, ரெண்டாவது தான். அது வந்து துன்பங்கள் நிறைந்த முட்பாதையாக இருந்தாலும் கூட அந்த பர்ச், அந்த இடத்திற்கு நீங்கள் போய் உட்கார்ந்து விட்டால் இப்போ நான் அரசியலுக்கு வந்து என்ன காண போகிறேன்? என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் இஸ் பிஹைண்ட் மீ. என்னுடைய கடமைகள், என்னுடைய குடும்பம் தொடர்பாக எல்லாம் முடிந்து விட்டது. அந்த பர்ச்சில் நான் இருந்தால் என்னால் முடிந்த அளவுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு, நீடி அவர்களுக்கு உதவ முடியும். ஏன்னா எனக்குன்ட்டு ஒரு அஜெண்டா கிடையாது. அதனால் நான் நிறைய உலகத்தை பார்த்தவன், படித்திருக்கிறேன், ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது. என்னை போன்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை இந்த நம்முடைய பொது வாழ்க்கையை அதிகமாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அது வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கு. அதனால் ஒரு ஏமாற்றம் தான் அது, எனக்கு வந்து நிரந்தர ஏமாற்றம் தான். அதனால தான் பொது தளங்களில் யூடியூப்பில் பேசுகிறது அல்லது எழுதுறது, நம்மால் முடிந்தது, மற்றவர்களை நம்பி இல்லாத ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அதில் பயணப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு எம்பின்னு வச்சுக்குவோம். இப்போ நாம் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எம்பி பண்ணும்போது there will be more traction. இப்போ சசி தரூர் தனியாக அவர் இன்றைக்கி பேசுகிறது, எழுதுறதெல்லாம் பண்ணுறதுக்கும் அவர் ஒரு காங்கிரஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நிச்சயம். ஏன்னா அவர் தனியாகவே அவர் எந்த உதவியும் எந்த பின்னணியும் இல்லாத இயங்கலாம், அந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். ஆனாலும் இப்படி ஒரு பர்ச் இருப்பது என்பது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும், உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும், ஒரு இடத்தையும் வந்து சமுதாயத்தில் தருதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியலன்ற ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தம், ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்திய அளவில் நீங்கள் மிகவும் மதிக்கின்ற அரசியல் தலைவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? பண்டிட் நேரு, வாஜ்பேயி அவர்கள் தேசிய அளவில் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழகத்தில் நம்முடைய ஆளுமைகள் அத்தனை பேருமே, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், ஓமந்தூரார், குமாரசாமி ராஜா, அத்தனை பேருமே வந்து நம்ம இவங்க ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் நான் பெரிதும் வியக்கிற, பெரிதும் மதிக்கிற. குறைகளெல்லாம் உண்டு. அவர்களும் மனிதர்கள் தானே, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் வேறு இடத்துல பிறந்திருந்தாங்கன்னா பெரிய பெரிய இடங்களுக்கு, இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போயிருப்பாங்கன்ட்டு நான் நினைப்பேன். அவ்வளவு மதிநுட்பமும், அவ்வளவு திறமையும், அவ்வளவு திறனும், உழைப்பும் உள்ளவர்கள் இவங்க அத்தனை பேரும். இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் வந்து அது ஒரு தொண்டாகவோ அல்லது ஒரு சேவை மனப்பான்மையாகவோ
அந்த மாதிரி வர ஆட்கள் வந்து ரொம்ப அருகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு கவுன்சிலராக நீங்கள் வரீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் நிறைய செலவு பண்ணணும். பணம் ஒரு முக்கியமானது. நீங்கள் போட்ட பணத்தை அது முதலீடுன்னு நினைக்கிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் எடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு கவுன்சிலராக சாதாரணமாக வர ஆள் கவுன்சிலர் பதவி முடிகிற காலத்தில் அவர் பெரிய வீடு கட்டிடுறாரு, தோட்டம் துறவு எல்லாம் வச்சுக்கிறார். இது ஒரு கவுன்சிலர் அளவில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி, அப்புறம் அமைச்சர்கள், இதெல்லாம் இந்த இன்றைக்கி வந்து உங்களுக்கு 70களுக்கு பிறகு தான் உங்களுக்கு அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் புகார் அல்லது விசாரணை, இதெல்லாம் 70க்கு முன்னாடி எனக்கு வந்து பெருசாக இருந்ததாக தோன்றவில்லை. அதாவது காமராஜருடைய ஆட்சியில் ஊழல் இருந்ததாக ராஜாஜி சொல்லியிருக்கிறார், 2 பேரும் குறை சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அது புரையோடி போயிருக்கு. இதை மாற்ற முடியும்ன்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை பெருசாக. யார் வந்தாலும் மாற்ற முடியும்னு இல்லை, அந்த அளவுக்கு சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் பெரிய ஒரு நம்பிக்கை வருவது போல் எனக்கு தெரியல. இதில் அத்திப்புத்தா மாதிரி சில பேர் நல்லது பண்ணுறாங்க, நல்லவர்கள் இருக்காங்க. பட் தே ஆர் இன் அ மைக்ரோஸ்காபிக் நானோஸ்காபிக் மைனாரிட்டி. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்து கொண்டு பணியாற்றணும்னு விரும்பின ஆட்கள் இல்லையா? ஒரு காலத்தில் அது நடக்கலை. உங்களை சரியாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஒரு ஏமாற்றம் உண்டு. பட் நானும் இங்கே இல்லை, ரொம்ப வருஷங்கள் நான் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிரந்தரமாக நான் இங்கே இருக்கேன். ஸோ என்னுடைய நேரம் முழுமையும் நான் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா I'll be more than very delighted. பொது வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வரணுன்றது தான் ஒரு எண்ணம். அதுதான் எனக்கு தெரிந்த ஒரு இயக்கம் அன்னையிலிருந்து. நான் ஏற்கனவே பொது வாழ்க்கை ரொம்ப பழுதுபட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிந்து தான் நான் சொல்கிறேன். டிஸ்பைட் ஆல் தி ஷார்ட் கம்மிங்ஸ் நம்மால் முடிந்த சிலதை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.